நான் மன்னிக்கலாமே. அதுக்காக அதே கோவத்தோட நீங்க எத்தனை நாளைக்கு தான் இப்படி இருக்க போறீங்க? நான் வேணும்னா அவங்க சார்பா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன். வேண்டாங்க, உங்க மன்னிப்பும் வேண்டாம், உங்க அனுசரணையும் வேண்டாம். வீட்டை விட்டு வெளில போங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அதை நீங்களே புரிஞ்சுக்கிட்டு நீங்களே வெளில போயிடுங்க. விக்னேஷ், இந்த பிரச்சனையில நீங்க தேவியை தண்டிக்காதீங்க. உங்களை பிரிஞ்சதால அவ ரொம்ப மனசு உடைஞ்சு போய் அழுதுட்டு இருக்கா. அவளை என்ன சொல்லி சமாதானப்படுத்தணும்னே எனக்கு தெரியல. அவ இப்படியே அழுதுட்டு இருந்தா அவளுக்கு மட்டும் இல்ல, அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கும் நல்லதில்ல. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. அந்த குழந்தை எப்ப பிறக்கும்னு நீங்களும் தேவியும் எவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தீங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அத எப்படியெல்லாம் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்புசாலினி பண்ண தப்புனால நீங்க ஏற்பாடு பண்ண வளகாப்ப அப்படியே விட்டுட்டீங்க. அந்த வளகாப்பு சிறப்பா நடக்கும்னு தேவி அவ மனசுல எவ்வளவு ஆசைய வளர்த்துட்டு இருப்பா. அதனால நீங்க பண்ண தயாரா இல்லாததுனால அந்த வளகாப்ப நான் எடுத்து பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அத சொல்லலான்னு தான் வந்தேன். வர வெள்ளிக்கிழமை தேவிக்கு கோவில்ல வச்சு வளகாப்பு நடத்தலான் இருக்கோம். நீங்க கண்டிப்பா வரணும் ப்ளீஸ். நீங்க வருவீங்கன்னு நான் நம்புறேன். அத்தையும் கொஞ்சம் சமாதானப்படுத்தி நீங்க தான் விக்னேஷ் கூட்டிட்டு வரணும். ஓ, வளகாப்ப நாங்க நடத்தாதனால நீங்க பண்ணலனா என்னடா? என் தங்கச்சிக்கு நான் வளகாப்பு பண்றேன்னு உங்க கெத்த காட்டுறீங்களா? ஐயோ விக்னேஷ், எல்லாத்தையும் அப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டா நான் என்னதான் பண்றது? நாங்க அப்படிலாம் நினைக்கல. ஒரு நிறமாச கர்ப்பிணியா இருக்கிறவளுக்கு வளகாப்பு நடக்கணும் இல்லையா? சுமங்கலிங்கெல்லாம் வந்து அவ கைக்கு வளையல் போடணும். கட்டின புருஷன் அவ கூட இருக்கணும். இந்த ஆசையெல்லாம் அவளுக்கு இருக்கும்ல. அவ சந்தோஷமா இருந்தா தானே வயித்துல இருக்கிற குழந்தையும் ஆரோக்கியமா பிறக்கும். இத நான் என் தங்கச்சிக்கு செய்யறேங்கிறத தாண்டி ஒரு கர்ப்பிணி பொண்ணுக்காக செய்யறேன். நீங்க செய்யலன்னு நான் குத்தி காட்டல. நாங்க எவ்வளவு பண்ணாலும் தேவியோட ஆசையும் எதிர்பார்ப்போம். நீங்க அவ கூட வந்து நிக்கணுங்கிறது மட்டும்தான். ப்ளீஸ் தயவு செஞ்சு வாங்க. எங்க குடும்பத்தை கஷ்டப்படுத்துறதா நினைச்சு உங்க மனைவியை நீங்களே கஷ்டப்படுத்தாதீங்க. எல்லாத்தையும் விட்டுடுங்க. அன்புசாலினி கல்யாணம் பண்ணது, மூர்த்தி உங்க கைய உடைச்சது, இதெல்லாம் மத்தவங்க பண்ண விஷயம்தான். இதுல தேவியை நீங்க பழி வாங்குறதுல என்ன நியாயம் இருக்கு? ஆரம்பத்துல இருந்து அவ இது வரைக்கும் ஒரு வாய் செத்தவளா, ஒரு நாளும் குரல கூட ஒசத்தி பேசினதில்ல. உங்க மேல ரொம்ப அன்பாவும் பாசமாவும் தான் இருக்கா. அப்படி இருக்கிறவள நீங்க கஷ்டப்படுத்தலாமா? இல்ல அததான் அவளால தாங்கிக்க முடியுமா? நடந்தத மனசுல வச்சுக்காம உங்க தங்கச்சி ஷாலினிய ஆசீர்வாதம் பண்ண மாதிரி உங்க தேவிக்காகவும் கொஞ்சம் யோசிங்களேன். தப்பு பண்ணவங்களே தண்டிக்க நினைக்காத மனசுள்ளவர் நீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு தப்பும் பண்ணாத என் தங்கச்சிய தண்டிக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். விக்னேஷ், நான் சொன்னதை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். வளகாப்புக்கு நீங்க கண்டிப்பா வரணும். வருவீங்கன்ற நம்பிக்கையோட நான் இங்கிருந்து போறேன். வரேன். ஒரு நிமிஷம். நீங்க கூப்பிட்டதும் நான் மனசு மாதிரி வந்துருவேன் மட்டும் நம்பிக்கையோட போயிடாதீங்க. ஷாலினி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல என்னை விட என் அம்மா தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு இந்த நொடி வரைக்கும் மனசு ஆறல. அவங்க உங்க குடும்பத்தையும் தேவியும் மன்னிக்கிறதாவும் இல்ல. முதல்ல நீங்க எங்க அம்மாவை சமாதானப்படுத்துங்க. ஒருவேளை அவங்க மனசு இறங்கி வளகாப்புக்கு வரேன்னு சொன்னாங்கன்னா நானும் வரேன். என் அம்மாவோட முடிவு தான் என்னோட முடிவும். அவங்க பேச்ச கேட்காததுனால நான் பல விஷயங்கள்ல ஏமாந்து நிக்கிறேன். இதுக்கப்புறம் நான் யார்கிட்டயும் ஏமாற தயாரா இல்ல.
அதனால இந்த விஷயத்துல என் அம்மாவே முடிவு எடுக்கட்டும். என்னோட முடிவை நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் இது சம்பந்தமா என்கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. நீங்க கிளம்பலாம். சரி, நீங்க சொல்ற மாதிரி நான் அத்தை கிட்ட பேசுறேன். அத்தை எங்க இருக்காங்க? இந்த மகளிர் சங்கத்துக்கு தலைவியா மேடையில உட்கார வேண்டிய என்ன இப்படி கூட்டத்தோட கூட்டமா கீழே உட்கார வச்ச அந்த கயல் மட்டும் என் கையில கிடைச்சா. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சங்கத்தோட அடிப்படை நோக்கமே பெண்களோட பாதுகாப்பு தான். ஆனா இப்ப இருக்க சமுதாயத்துல நாளுக்கு நாள் பெண்களோட பாதுகாப்புங்கிறது கேள்விக்குறியாதான் இருக்கு. ஏன் சில பெண்களுக்கே எதிரியா இருக்காங்க. பெண்களுக்கு சின்னதா ஒரு பிரச்சனை வந்தா கூட மாதர் சங்கம் அதை பொறுத்துக்காது. வயசு வித்தியாசம் இல்லாம சின்ன பெண் குழந்தைங்களுக்கு கூட பாதுகாப்பு கிடையாது. பெண்களான நாம தான் இதையெல்லாம் களை இறக்கணும்.